எல்லாருக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி வழக்கம் போல் ஒர்க்குக்கு கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி ஒர்க்குக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒர்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேலை கேட்ட இடத்துல எல்லாம் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஆனால் கூப்பிட்ட பாடு இல்லைங்க. ஒரு 8 மணி இருக்குங்க. நம்ம கொத்துக்கார மணி என்ன ஃபோன் பண்ணி வேலை இருக்குது போகிறீங்களான்னு கேட்டாருங்க. 2-3 நாளாக சரியாக வேலையும் செய்யலை. நேற்று வேலைக்கும் போகல. சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு சரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டேங்க. அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பி நேராக பங்கு தான் போனேங்க. பங்கில் போய் 50 ரூபாய் கிடச்சிட்டு நானும் ரமேஷன் 2 பேரும் தாங்க கிளம்பணும். நம்ம ரமேஷனை வசி வண்டியில் கட்டினது சரியில்லைங்க. அது வண்டியில் போகும்போது டப்பன்னு அடிச்சுட்டே வந்துச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பங்க்லேயே நின்று அதை அவுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனேங்க. முந்தானத்தோ வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டுங்க. நேற்று வேலைக்கு போக முடியலைங்க. ஏன்னா உடம்பு சரியில்லை. நேற்று போய் ஹாஸ்பிட்டலில் ஊசி தான் போட்டு வந்தேங்க. உள்ள உடம்புல 1008 பிரச்சனை இருக்குங்க. ஆனால் ஃபேஸில் தெரியவே மாட்டேங்குதுங்க. இதையே இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறவங்களாம் என் ஃபேஸை பார்த்தா உனக்குன்றா நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கே ஆச்சரியம் போச்சு. என்னடா நமக்கு எவ்வளோ டயர்டாக இருக்குது நமக்கு, ஆனால் ஃபேஸில் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுங்க. அப்படி இப்படி உழப்பிட்டு நேராக பொங்கலூர் வந்துட்டுங்க. பொங்கலூரில் வந்து நல்லா தண்ணி பிடிக்கலான்னு ஒரு பைப்பில் போய் நம்ம ரமேஷன் தான் அங்கே தண்ணி குடிச்சாரு. அந்த தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. எங்களை மொத்தம் 4 ஆள் வர சொன்னாங்க. நாங்கள் 2 பேர் தான் போயிட்டுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முருகேசனும் நம்ம தமிழான 2 பேர் பின்னாடி வரலான்னு சொன்னாங்க. அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்போது மணி 8. அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு கரெக்டாக தெரியலைங்க. நான் இன்றைக்கி ஒர்க்குக்கு வந்த இடம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்து பக்கம் தாங்க வந்தேன். ஆமாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இது அந்த வாக்கியார் மேடு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆலியர் தான் போங்க. அதுக்கு பக்கத்தில் தான் வந்திருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது தெரியும், உங்களுக்கு ஒரு மலை தெரியும். அந்த மலை அடிவாரத்து தாங்க வேலை. ஒரு வழியாக சொன்ன இடத்துக்கு வந்துட்டேங்க. ஒரு மட்டை மேலாம் தான் உரிச்சிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க. நான் எங்கே பசி போகிறது எனக்குன்னு தெரியல. அப்புறம் கேட்டேன், எங்கள் ஆளுங்க அங்கே போட்டு நின்றுருக்காங்க அப்படின்னாங்க. அவங்ககிட்ட போய் உரிக்கலாம் அப்படின்ட்டு நான் போகிறேங்க. ஒரு வழியாக கும்மிக்கெல்லாம் வந்தாச்சுங்க. கும்மிக்கிட்ட வந்தேன்னு பார்த்தீங்கன்னா காய் ஃபுல்லாக காலுக்கிட்ட கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த காயில் பார்த்தீங்கன்னா எடுத்து வெளியே போட்டு அதுக்கப்புறம் வசி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காயில் எடுத்து பின்னாடி போகிறக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வேறு பார்த்தீங்கன்னா பின்னங்கள் மேலாவும் முன்னங்கள் குழியில் நின்று அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப சிரமப்பட்டு அன்றைக்கி வசி போட்டேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வசி போட்டு நின்றுட்டுங்க. நின்றுட்டு பார்த்தீங்கன்னா காயை எடுத்து உரிச்சு பார்த்தேன். ஃபஸ்ட் காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. என்னடா ஃபஸ்ட் காயை ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு உரிச்சேன். சரி வந்த வேலையை பார்க்கலாம், நம்ம வந்ததே உரிக்கான காய் எப்படி இருந்தாலும் என்ன அப்படின்னு உரிக்க ஆரம்பிச்சுங்க. உரிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய காயாக வந்துட்டு இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே என்னடா பெரிய காயில் வந்து வசி போட்டோம் சிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் உரிச்சேங்க. ஒரு 9:50 இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிடா அப்படின்ட்டு நான் வசி பிடிங்க போடலாம் அப்படின்ட்டு வசி பிடுங்கணுங்க. பிடிங்கிட்டு பார்த்தீங்கன்னா காலையிட்டு கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு. ஏன்னா உரிச்ச காயிலுங்க அந்த குப்பையில் பார்த்தீங்கன்னா காலுக்கிட்டே விழுந்திருக்கும். அதெல்லாம் ஓசில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசி இறக்கணுங்க. வசி இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காய் உரிச்சு பார்க்கலான்னு அதையும் உரிச்சு பார்த்தேங்க. உரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசிக்கு மண்ணு போடணுமா இல்லையான்னு யோசிச்சு பார்த்தேன். 2வது வேணாம் உரிக்கலாம் அப்படின்ட்டு உரிக்க ஆரம்பிச்சுங்க. காய் போட்ட இடமும் மட்டை விழுகிற இடமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. நீங்களே இந்த வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப கசன்னு இருக்குங்க. சரி சாப்பிட்டு வந்து வேலை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓசில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நல்ல அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டாங்க. சாப்பிட்ற போகிறேன்னு எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் நம்ம முருகேசன் 2 பேர் இப்போ தான் வந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கையோட சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கேமராவை பார்த்து தெரிஞ்சுட்டே தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க. நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாலையில் போய் உட்காந்து பேப்பர் படிக்கலான்னு கூப்பிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா போய் பேப்பர் படிக்கலான்னு கிளம்பிட்டேங்க. என்னடா பேப்பரில் எப்படியெல்லாம் நியூஸ் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. பொதுமாப்பில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி சிக்கன் சாப்பிட்லான்ட்டு தூக்கில் தொங்கிட்டானாமாங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக தான் இருந்துச்சுங்க. மொபைலில் டேட்டா முடிஞ்சுங்க. நானும் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. மாத்திரை சாப்பிட மறந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட்டு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு உட்காந்துட்டேங்க. 9:50க்கு சாப்பிட்றக்கு போனாங்க. ஒரு 10:45 பார்த்தீங்கன்னா எல்லா ஆளுங்க எழுந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் உட்காந்துட்டு ஆகாதுன்ட்டு நானும் எழுந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போயும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வசி கொஞ்சம் கீழே போன மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறு எம்டியாக இருக்கும். சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும். கீழே குமிய முடியாது. அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நல்லா தாங்க உரிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா மோடம் போட்டு எடுத்தால் திடீர்னு வெயில் போட ஆரம்பிச்சிச்சுங்க. வெயில் போட்டு கொளுத்தி எடுக்குதுங்க. என்னால் நிற்கவே முடியலடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துங்க. கேஸ் போய் நிற்கலாமா இல்லை காய் கொஞ்சம் நேரம் உரிக்கலாமா இல்லை நிழல் வருமா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் வெயிலுன்னு பார்த்தேன். என்னை சுற்றி 3 பேர் 4 பேர்த்துக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உரிச்சேங்க. பசிக்கிட்டு இருந்த காயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உரிச்சு முடிச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் எடுக்கலான்னு முன்னாடி போய் காய் எடுத்தேங்க. காய் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுட்டு வந்து மறுபடியும் ஒர்க்கை கன்டினியூ பண்ணி ஒரு 12-12:45 வாக்கில் பார்த்தீங்கன்னா காய் முடிஞ்சுங்க. காய் முடிஞ்சோன்னா இங்கே மட்டும் தான் முடிஞ்சுங்க. மறுபடி பக்கத்தில் காய் இருக்குது. அது உரிக்கிறதா இல்லையான்னு கேட்டுட்டு தாங்க உரிக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காய் எண்ணி வெட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காய் கூட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் எண்ணி வெட்டிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டீக்காரர் வந்தாருங்க. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற காயை வந்து இன்னொரு கும்மியில் காய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உரித்தோம். அதில் உரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் காய் கணக்கு கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டுங்க. நேராக எங்கே வந்துன்னு பார்த்தீங்கன்னா பொங்காலி வாக்கியமேட்டுக்கு வந்துங்க. வாக்கியமேட்டில் கை கால் மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக கோட்டூர் வந்துங்க. கோட்டூர் குமரன் இடத்துல பார்த்தீங்கன்னா கணக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆளுகள்லாம் அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அங்கே கணக்கு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டுங்க.